ஹலோ ஆல், நான் உங்கள் மோனிஷா. நீங்கள் வந்து பேக்கிங்கில் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி பண்ணி காமிக்க போகிறேன் பேசிக் வெனிலா ஸ்பாஞ்ச் ரெசிபி தான். ஸோ இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து செப்பரேட்டாக எடுத்து மிக்ஸ் பண்ணி சளிச்சு வச்சுக்க போகிறேன். ஸோ இதோட மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு செப்பரேட்டான பவுல் எடுத்து வச்சுக்கலாம். இந்த பவுலில் வந்து வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். நம்ம வந்து இன்றைக்கி பண்ண போகிறது எக் ரெசிபி தான். ஸோ நான் வந்து இன்றைக்கி 3 எக் எடுத்திருக்கேன். கூடவே வந்து சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு நம்ம வந்து பீட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து எக்லெஸ் ரெசிபி இதோடது வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே வந்து எக்லெஸ் ஸ்பாஞ்ச் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமே வந்து உங்களுக்கு எக்லெஸ் ஸ்பாஞ்ச் ரெசிபி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம எக் சேர்த்து பீட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா வெனிலா எசன்ஸும் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். அப்போ தான் எக்கோட ரா ஸ்மெல் எல்லாமே உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ பீட்டர் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே 1 ஸ்பீடில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். சைடில் இருக்கிறது எல்லாமே ஸ்க்ரேப் பண்ணி அடிக்கடி ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா சுகர் நல்லா ஈக்குவலாக மெல்ட் ஆகி வரும். ஸோ எக் பேட்டர் வந்து இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக பீட் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே இந்த வெட்டோட நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். அதாவது பேட்ச் பை பேட்ச் நீங்கள் வந்து சேர்க்கணும். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக வந்து குக் ஆகி வரும். உள்ளே வந்து சிங்க் ஆகாமல் இருக்கும். இந்த மெத்தடை மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஒரு 3 to 4 பேட்சாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா கேக் பேட்டரில் ஆயில் வந்து லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். ஏன் அப்படின்னா ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரொம்ப நேரம் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கேக் வந்து உள்ளே சிங்க் ஆகிடும். ஸோ ரொம்ப ஜென்டிலாக ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டாலே போதும் உங்களுக்கு வெல் கம்பைன்ட் ஆகிற வரைக்கும். இப்போ நம்ம வந்து ரெடி பண்ண பேட்டரை நான் வந்து ஒரு 4 inch டால் டின்னில் வந்து பார்த்திங்கன்னா நான் லைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த டின்னில் வந்துட்டு முன்னாடியே க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் யூஸ் பண்ணியிருக்கிற டின் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப் ஃப்ளாப் டின். ஸோ ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் எந்த டின் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 kg டின்னில் வந்து பேக் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள் நல்லா ஈஸியாக வந்து அன்மோல்ட் ஆகி வந்துருச்சு. ஸோ பேக்கிங் டைம் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல தான் ஒரு 30 to 35 minutes வந்து நீங்கள் பேக் பண்ணாலே போதும். அண்ட் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 minutes வந்து 180 degreeல ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஓடிஜியை. ஸோ உங்களுக்கு சூப்பராக வந்து பேக் ஆகி வரும். பாருங்கள் பட்டர் பேப்பர் வந்து கொஞ்சம் கூட லைட்டாக ஸ்டிக் ஆகாமல் ஈக்குவலாக வந்து ஈவனாக பேக் ஆகி உங்களுக்கு கிடச்சிருக்கு. நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை ஸ்லைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்போவுமே ஸ்லைஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக பேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வாங்க நம்ம ஸ்லைஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம எப்போவுமே கேக்ஸ் அண்ட் பிரெட்ஸ் எல்லாமே வந்து ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு செரேட்டட் நைஃப் அப்படின்னு இருக்கும். இல்லைனா பிரெட் நைஃப் அப்படின்றது கிடைக்கும். இந்த மாதிரி ஜிக்ஸாக்கான நைஃப் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஈக்குவல் ஷேப்பில் வந்து உங்களுக்கு ஸ்லைசஸ் எல்லாமே கரெக்டாக கிடைக்கும். ஸோ இந்த டால் டின்னில் நான் பேக் பண்ண கேக்கை வந்து 4 ஸ்லைசஸாக வெட்டியிருக்கேன். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி 1/2 kg ரெசிபி தான். 1 kg ரெசிபி வேணால் அப்படியே நீங்கள் வந்து ஒரு 1/4 இல்லை 1/2 வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ரெசிபிஸ் வேணாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பாருங்கள் 4 ஸ்லைசஸும் வந்து ஈக்குவலாக சாஃப்டாக வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெசிபீஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியும் வந்து கீழே கொடுக்குறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.